வரும் நாட்கள் வரும். அந்த நாட்களை நாங்க சீக்கிரமா பார்க்க போறோம். இந்த ஆண்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வாக்குதான். அவர் சொல்லிட்டார், உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வரதான் போகுது சொல்றவங்க கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1000 மடங்கு என்னுடைய திருச்சபையில 1000 மடங்கு ஆத்துமாக்களை நான் பார்க்க தான் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? இதிலும் பெரிதானவர்களை உனக்கு நான் செய்ய போகிறேன், இதிலும் பெரிதானவர்களை நீ காண போகிறாய். பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு வசனத்தை வாசிச்சீங்களா? சங்கீதம் 147:14. ஆமென். என் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களை ஆக்குகிறார். அப்புறம் உச்சிதமான கோதுமைனால் திருப்தி ஆக்குகிறார். என்ன உச்சிதமான கோதுமைனால் நீ கடன்ல இருக்கலாம். ஆண்டவர் இந்த ஆண்டு எனக்கு சொல்லிட்டாரு, இந்த மாசத்துல நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். கடன் வாங்காம எப்படி செய்யறது இந்த காரியத்தை? அவர் சொல்றாரு, நீ கடன் வாங்க வேணான்னு சொல்லிட்டாரு. கடன் வாங்க வேண்டாம். ஒரு சில காரியங்கள் என் குடும்பத்துல நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஜெபித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அப்போ பல லட்சங்கள் தேவைப்படும் போது என் அப்பன் இயேசு சொல்றார், நீ கடன் வாங்காத. என்கிட்ட ஒண்ணும் கிடையாதுங்க, நீ கடன் வாங்காத, நீ கடன் வாங்காத, நான் கடன் கொடுப்பாய், நீ கொடுப்பாய்ன்னு சொன்னாரு. அது நிச்சயமாகவே நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். எடுத்த உடனே போய் கடன் கேட்காதீங்க, எடுத்த உடனே போய் கடன் கேட்காதீங்க. ஜெபிங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நான் ஜெபிக்கிறவளாய் காணப்படுகிறேன்னு சொல்றவங்கலாம் கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெபிப்பேன், நான் ஜெயம் பெற்றுக்கொள்ளுவேன். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோவான் 14:14 சொல்றாரு, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சகரியா 9:12 சொல்லுகிறாரு. நம்பிக்கையுடைய சிறுகளே, அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். அரண் என்றால் என்ன? உங்க முழங்கால் போடுங்க. நீங்க முழங்கால் போடுகிறவர்களாய் காணப்பட்டீர்களானால் நிச்சயமாக உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கும். நீ தான் கர்த்தருக்கு கொடுக்கிறவளாய் இருப்பாயே தவிர நீ வாங்குறவளாய் இருக்க மாட்டே. உன்னை தேடி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும், உன் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். அதுக்குதான் அவர் சொன்னாரு, என் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்குவேன், உச்சிதமான கோதுமையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உபாகமம் 23:14 வாசிங்க. 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கஷ்டத்துல உன் கடன்ல எல்லாம் ரட்சிக்கவும், உன் சத்துரு யாரா இருந்தாலும் அவர் உனக்கு ஒப்பு கொடுக்கவும். அல்லேலூயா. போதுமா? எங்க உலாவுறாரா? உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறாரா? எத்தனை பேர் இன்னைக்கு வேதனையோட வந்தீங்க, ஐயோ எங்க ஊழியக்கார் வரலையே, அவர் முகத்தை பார்க்கலையேன்னு நினைச்சிட்டு வந்திருப்பீங்க. யாரோ வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு எங்க முகத்தெல்லாம் பார்க்க பிடிக்காது, உங்க பாஸ்டர் முகத்தை தான் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது எல்லா சபைகளும் உண்டாகிறது தான். என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தரா சொல்லுங்களேன் எல்லாரும் இணைஞ்சு. என் பாளையத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். உங்களுக்கு சேதமே கிடையாது. அவர் சத்துருக்களை என்ன பண்றாரு? அவங்க கையில கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும்? எதற்குமே பயப்பட வேண்டாம். பயப்பட மாட்டே அப்படின்னு சொல்லி வலைய வீசி மீன்கள் என்ன பண்ணாங்க? வலைய கிழிக்கத்தக்கதாக மீன்களை அள்ளிக்கிட்டு போனாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை, அப்படி நம்ம பயப்படாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இனி ஒரு முடிவு எடுக்கணும். நான் சபையில வந்து நீ உன் வீட்டுல இருந்து ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணினா அந்தகாரம் அப்படியே சூழ்ந்துக்கின்னு உன் ஜெபம் மேல போகாது. இதான் ரகசியம். உன் ஜெபம் பரலோகத்துக்கு போகாது.
நீ சொல்ல நான் வீட்டில் இருந்து நான் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 10 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், முழங்காலே நின்னேன், இன்னைக்கெல்லாம் நின்னேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வீட்டுக்குள்ள இருந்து நீ ஜெபிப்பாய், ஆனால் உன் வீட்டுக்கு மேல இருக்க அந்தகார கிரியைகள் அழியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் உன் திருச்சபையில வந்து முழங்கால் படிட்டு நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினா கர்த்தர் பெரிய பெரிய மீன்களை கொடுப்பாரு, பெரிய பெரிய மீனை கொடுப்பாரு. அந்த மீனெல்லாம் எடுத்துன்னு எங்க போய் விற்கலாம்? நாளைக்கு திருவிழால வறுத்து சேல்ஸ் பண்ணலாம், நிறைய பணம் வரும். எத்தனை பணம் வரும்? நிறைய பணம் வரும். அங்க இது என்னவோ உலகத்துல நமக்கு வந்து மரியாள் போல இருங்க தான் சொன்னாரே தவிர மரியாளை நீ வணங்குன்னு சொல்லல ஏசப்பா. மரியாளே நீ வாழ்க சொன்னாரு. அவளை போல வாழு, அவகிட்ட படிச்சுக்கோ. அவ பரிசுத்தமா இருந்தா. அவளுடைய பாத்திரம் எப்படி இருந்தது? அவளுடைய பாத்திரம் பரிசுத்தமா இருந்தது. அதனாலதான் அங்க பால் காய்ச்ச முடிஞ்சது. பரிசுத்தமான ஒரு பாத்திரத்துல என்ன பண்ண முடியும்? பால் காய்ச்ச முடியும். ஆனால் மரியாளை அவள் பரிசுத்தமா இருந்ததால்தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் வயிற்றிலே தங்கி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து வழியாய் வந்தவள் தான் மரியாள். புரியுதுங்களா? ஆனா மரியாதை நம்ம தொழுது கொள்ளக்கூடாது. நாளைக்கு இங்க ஒரே பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நம்ம என்ன சொல்லக்கூடாது? போயிட்டு மரியாதை வணங்க கூடாது. உனக்கு ஒரே ஒருவர் யார் உண்டு? ஏசுப்பா மாத்திரம்தான். ஏசுப்பா தான். அவர் சொன்னார், நீ எந்த விக்கிரகத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது? வணங்க கூடாது. விக்கிரகத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க உலக பொருட்கள் எல்லாம். என் அன்பு தேவ ஜனமே, போகட்டும், விட்டுடுங்க. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் படிச்சா ஆண்டவர் உங்களுக்கு புதுசா கொடுப்பார். வேர் பற்றி பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் வரும் வரும். இன்னைக்கு என் வீட்டுல இல்லாத பொருளே இல்லை, இதெல்லாம் தூக்கி யாருக்காவது கொடுத்துலாம். கடந்த வாரத்துல கூட நாங்க சில பொருட்களை எடுத்து வெளியில கொடுத்துட்டோம். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் பாதத்தை நாம் பிடிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிக்க பார்க்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி, எப்படிங்க? ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பானா? எனக்கு செவி கொடுக்கிறவன் தான். எனக்குன்னா யாருக்கு? கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அது எவனா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் என்ன பண்ணுவான்? ஆபத்திற்கு விக்கனமின்றி ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான். அன்பு தேவ ஜனமே, இந்த விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். நம்ம அந்த விக்கிரகத்துக்கு போகவே கூடாது. எத்தனையோ முறை என் குடும்பத்துல என்னை கூப்பிடுவாங்க, வா போலான்னு சொல்லிட்டு, நான் எனக்கு தலைவலிக்குது வர முடியாதுன்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன் முடியல வரலன்னு சொல்லுவேன். ஆனா அவங்க சொல்லுவாங்க, நீ இதுக்காக தான். ஆமா, நான் வரமாட்டேன், எனக்கு கர்த்தரே தேவன், வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரமே தேவன். அவங்க வணங்கத்தை கொண்டு வந்த விட எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிடுவேன். என் தேவனாகிய கர்த்தர் அநேகருக்கு செய்த அற்புதங்கள் பெரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை எனக்கு கண் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பணத்தெல்லாம் கட்டியாச்சு ஹாஸ்பிட்டல்ல. கட்டின பிறகு அவங்க சொல்றாங்க, சுகர் லெவல் அதிகமாயிடுச்சு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே இறங்கி வந்துட்டோம். சுகர் லெவலை கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு. மறுநாள் சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு வந்துடுங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு. அப்புறம் மறுநாள் சொல்றாங்க, நீங்க வாங்கன்றாங்க. அதுக்கு முந்தி நான் என்ன பண்ண தெரியுங்களா? முந்தின நாள் ஆபிரகாம் செய்தார் பாருங்க 18ஆம் அதிகாரத்துல, ஆதிகாமத்துல. அது போல முந்தின நாள் சமையல் பண்ணி என்னுடைய சர்ச்சுக்கு வர மக்களுக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? கறியும் ரசம் சாம்பார்லாம் போட்டு சாப்பாடு வயிறு ஃபுல்லா போட்டு அனுப்புனேன். ஆண்டவரே, என் கண்ணில் கத்தியே வைக்க கூடாது. அந்த கண்ணில் வந்து இந்த பிளாக் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பிளாக் அப்படி அப்படியே ஃபுல்லா இருக்கும், தெரியாது. என் கண்ணில் கத்தி இல்லாம எனக்கு ஆண்டவரே ஆப்ரேஷன் இல்லாம வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னுடைய வீட்டுக்கிட்ட ஒரு ஊழியக்காருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி அவர் இறந்துட்டார். அப்போ எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்க. அந்த போஜனம் ஜனங்களுக்கு வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிற்பாடு எனக்கு அந்த ஆப்ரேஷன் இன்னும் கூட நடக்கலை.
சந்தோஷப்பட மாட்டீங்களா? சந்தோஷப்பட மாட்டீங்களா? உங்களுக்கு தானே நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இந்த சாட்சி சொல்றேன் தெரியுங்களா? உங்களுக்கும் அப்படி நடக்கும். நீங்க எதை கர்த்தருக்காக செய்றீங்களோ, உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும். கண்ணை காட்டிலும் கஷ்டம் வேற எதுவும் இல்லை. கண்ணே தெரியாது. அப்படியே சும்மா அப்படியே ஆக்டிங்லயே இருந்தேன் நான். அந்த கண்ணு தெரியாம சும்மா அப்படி பிடிச்சி மெதுவா அப்படியே ரொம்ப வயசாயிட்ட மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ ஒரு அளவுக்கு பின்னாடி இருக்க அந்த ரோஸ் கலர் அந்த ஸ்கிரீன் தெரியுது. சுத்தமா 20ல் பைபிள் படிச்சேன், அதுக்கு மேல பைபிள் படிக்கல. இந்த ஆடியோ பைபிள் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் என் அப்பா இயேசு அந்த பொருத்தனையை கேட்டார். கேட்டு இன்றைக்கு அந்த கண் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கு. அநேக சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல். நான் காலையிலேருந்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி தண்ணி எடுத்து கண்ணை கழுவுறேன். நீருக்கு உமக்கு சித்தமானா என்னை ஊழியத்தில் பயன்படுத்துங்கப்பா, என் கண் தெரியட்டும்னு சொல்லிட்டு. இந்த ரகசியத்தை ஏன் சொல்லித்தரேன் தெரியுங்களா? உங்க வீட்டில் யாருக்காவதுன்னா, நீங்க ஆண்டவருக்கு பொருத்தனை செய்யும் பொழுது, நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கா. அதுதான் ஆதியாகமம் 18ல் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கூடாரத்தின் வாசல்ல அமர்ந்து இருக்கிறான். யாரு? ஆபிரகாம். கூடார வாசல்ல அமர்ந்து இருக்கும் பொழுது 3 தூதர்கள் வராங்களாம். 3 தூதர்கள் வராங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன பண்றாங்க? காலை கழுவிக்கோ, கொஞ்சம் உங்க இருதயம் பலப்பட கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். மந்தைக்கு போய் அவன் என்ன பண்றான்? கன்று குட்டியை கொண்டு வரான். அடிச்சு மாவு பிசைஞ்சு சாப்பாடு கொடுக்குறான். அவன் மனைவி கிட்ட சொல்றான், மாவு பிசைஞ்சு நீ என்ன பண்ண அப்பம் சுடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலத்துல வீட்டுக்கு வந்தா கூட தண்ணி மொண்டு கொடுக்கறதுக்கு முடியல. தண்ணி குடி. இதுதான் ரகசியம். நீ யார் தூதர்கள் வருவாங்க தெரியாது, வீட்டுக்கு யாரு வருவாங்கன்னு தெரியாது. நீ தூதர்களுக்கு தான் உணவு கொடுக்குறன்னு சொல்லிட்டு நீ உன் இருதயத்துல உன் சிந்தையில நினைத்து நீ தண்ணீர் கொடுக்கும் பொழுது அந்த வழியாய் வருகிற தூதன் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய். பல நாட்கள் என்னுடைய மகனுக்காக அப்படி நான் செய்திருக்கிறேன். சபை முழுவதுமாக ரோட்டோரத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக நான் அப்படி செஞ்சிருக்கேன். செய்ததன் மித்தம் தான் கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரு ஈசாக்கை கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு எஸ்தர் ராஜாத்தியை கொடுத்தார் கர்த்தர் எங்களுக்கு. 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் நீ செய்கிற பொருத்தனை சபையிலே செய்யும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கொடுங்க, கூட கொடுக்கப்படும். ஐயோ கொஞ்சோண்டு மாவு தானே இருக்குது, அது நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் எண்ணெய் தானே இருக்குது, அது நமக்கு தான் சொல்லிட்டு நினைக்காங்க. நீ கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே கூட நீ நினைக்கலாம், நம்ம கிறிஸ்துமஸ்க்கு ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிறத அப்படியே எடுத்து சபைக்கு கொடு. யாருக்கு கொடுக்குற? இயேசுவுக்கு கொடுக்குற. சபை என்றால் இயேசு. நீ இயேசுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ. சில நாட்கள்லாம் நானும் என் மகளும் தான் ரொம்ப என் பேக்ல இருக்கிறத அப்படியே எடுத்து என்னுடைய ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். நான் அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த பேக் நிரம்பும், அந்த பேக் நிரம்பும். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ கர்த்தருக்கு கொடு. உன் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குகிறவராய் இருக்கிறார். நீ கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் சொல்வார், நம்ம கிட்ட வாங்கியே நமக்கு கொடுக்கிற மகளை நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அவர் உன்னை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வருகிற வருஷத்துல நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க, இன்னும் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. பல மடங்கு, பல ஆயிரங்கள் நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. அதுதான் தேவனாய் கதை சொல்லுங்க. சங்கீதம் 81:16 வாசிங்க. 81:16. சங்கீதம் 80. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். எதுங்க? கன்மலையின் தேனினால் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. என்ன பண்ண போறாரா? உச்சிதமான கோதுமையினால உங்களை போஷிக்க போகிறாராம். கன்மலையின் தேனினால் அவர் என்ன பண்ண போகிறாராம்? திருப்தியாக்கி உங்களை நடத்த போகிறாரா. வருகிற ஆண்டு எப்படி இருக்குமோ, ஏதா இருக்குமோ கவலையே படாதீங்க. இன்னைக்கே உங்களை ஆசீர்வதிச்சிட்டார் கர்த்தர். இன்னைக்கே உங்களை
ஆசீர்வச்சிட்டாரு. நீங்க நினைக்கலாம் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு எப்படி இருக்க போதோ, என்ன செய்ய போறோமோ, எது செய்ய போறோம். எடுத்துட்டு வாங்க, ஒரு 10 புடவை கொண்டு வந்து இங்க வைங்களேன். ஆமா, எடுத்துட்டு வாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஒரு 1000 ரூபாய் தான் கேட்டிருக்காங்க, 10,000 ரூபாய் கொண்டு வந்து வச்சு பாருங்களேன். அடுத்த வருஷத்துலலாம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கையில இருக்கும். அடுத்த கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நான் அப்படி கொடுத்ததுனாலே உங்களுக்கு அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்லிட்டார், உச்சிதமான கோதுமைனாலே போஷிப்பாராம். உச்சிதமான கோதுமைனாலே போஷிப்பாராம். அடுத்தது அது திருப்தி ஆக்குவாரா ஏசப்பா? சந்தேகம் இருக்கா? இல்ல. நான் சொல்றேன், ஒரு நாள் என்னுடைய குடும்பத்துல ரொம்ப வறுமை, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஏசப்பா எனக்கு ஆட்டுக்கறி சாப்பிடணும் ஏசப்பா, எனக்கு வேணும் ஏசப்பா. சிரிக்கிறீங்களா? கிண்டலா நினைக்கிறீங்களா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்க, அந்த நாள்ல நான் சொல்றேன், ஏசப்பா காலையில சொல்றேன், ஏசப்பா கீழே வந்து நண்டு செய்யறாங்க, மீன் செய்யறாங்க, கறி செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க, மேல வராது ஏசப்பா. கீழே எங்க அம்மா வீடு, எங்களை பார்த்தாலே அப்படி ஏதோ சீழ் பிடிச்ச பொண்ணு குஷ்டரோகி மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் சபைக்கு போறோம்ல, அதனால் 2 பசங்க மேலே இருப்பாங்க, குழந்தைங்க. இப்போ என்ன பண்ணா சொன்னேன், ஏசப்பா எனக்கு ஆட்டுக்கறி வேணும் ஏசப்பா அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ்ல வேலை பண்றோம்னு சொன்னாரு, என்னுடைய ரிலேஷனுக்கு திருமணம் இருக்கு, கல்யாணம், நீங்க வந்து ஜோம் பண்றீங்களான்னு கேட்டாரு. ரொம்ப பெரிய ஊழியக்காரெல்லாம் கிடையாதுங்க, நான் எனக்கு அப்ரோஜனமற்றவள் நான். அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் போன உடனே அவருடைய வண்டி வந்து என்ன ஆச்சுன்னா பஞ்சர் ஆயிடுச்சு. சொன்னாரு, என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, நீங்க ஆட்டோல வந்துடுங்கன்னாரு. உங்க கூட உட்கார வரதுக்கு நான் தயாரா இல்லை. ஏன்னா வீட்டில் ஏற்கனவே எனக்கு முள்ளு குத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் ஆட்டோ காசு தான் நான் உட்காந்து. அவர் போய் பஞ்சர் போட்டுட்டு அந்த மண்டபத்துக்கிட்ட வரத்துக்குள்ளார ரெடில்ஸ் பக்கமாக ஒரு 3 அடி ரோடு, 3 பக்கம் போகிற ரோடு. அப்போல்லாம் பிரிட்ஜெலாம் கிடையாது. அப்படி ஓரமாக நிற்கிறேன் நான். என்ன ஒரு மீன் வண்டி வந்ததுங்க. மீன் வண்டி நிறைய ஆட்டுக்கறி. நான் காலை கேட்டேன், இவ்வளோ ஆட்டுக்கறி போதேன்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா? அதனால நான் என் அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன். அப்படியே நின்று பார்த்து அப்படியே ஸ்பீடா வந்தது அந்த மீன் வண்டி. வரும்போது என் கால் கிட்ட ஏத்துற மாதிரி வந்தான் பாருங்க. நான் இப்படி போறேன், நல்லா ஒரு பெரிய தொடை வந்து என் காலாண்டு விழுந்தது. அல்லேலூயா. தொபுக்குன்னு மண்ணுல அப்படி தொபுக்குன்னு விழுந்தது பாருங்க. அவன் இப்படி அந்த பையனை பாக்குறான், அக்கா இதை எடுத்துன்னு போயிடுக்கா, ஓனர் கத்திக்கிட்டு இருக்கிறான், நான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நீ எடுத்துன்னு போயிடுக்கா வீட்டுக்கு, நான் வரமாட்டேன்னு சொன்னான். கைய தட்டுங்களேன். 100 கிராம் என்னால வாங்குறதுக்கு காசு இல்லை. எத்தனை கிராமு? 100 கிராமு. இன்னைக்கு 10 கிலோ கூட வாங்கலாம், ஏன்னா ஜெபம் இருக்கு பாருங்க. அவர் சொன்னாரு, வானவன் சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி. அங்க உட்காந்து நம்ம பாதப்படியில உட்காந்து கேட்கும் பொழுது அனைத்தையும் வாய்க்க பண்ணுங்க. அந்த கறியை கொண்டு வந்து கறிக்கடையில போனா 4 கிலோ வெட்டி கொடுப்பான். வெட்டி கொடுத்தான், கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அப்ப நான் வரம்ப வாங்கி வந்துட்டேன், கறியை எடுத்துட்டு வந்துட்டேன், இது வெட்டுறதுக்கு காசு இல்லை. பரவாயில்லக்கா, நீங்க நாளைக்கு கொடுங்கன்றான். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அந்த கறியை கொண்டு வந்தோம், வீட்டுல உப்பு போட்டு வேக வச்சோம், பசங்களுக்கு கொடுத்தோம். என் தம்பி பசங்க சாப்பிட்றாங்க. வெளியில ரோட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் 4 கிலோ வச்சு நம்ம என்ன பண்ணணும் தெரியாது, அது என்ன செய்யணும்னு சொல்லி சாப்பிட்டு மீதியானதை மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. ஜெபம் அனைத்தையும் செய்து முடிக்கும். ஜெபம் அனைத்தையும் செய்து முடிக்கும். ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை. சென்னை பட்டணத்திலே ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், அந்த ஊழியக்காரரு ஒரே ஒரு வார்த்தையை, அடிக்கடிக்கு வெளிநாட்டுக்கு போவாராம். அடிக்கடிக்கு வெளிநாட்டுக்கு போவாராம். அவர் கிராமத்துல இருந்தவர் சென்னை பட்டணத்துக்கு வந்துட்டார். வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுவாரா, மாடு மேய்க்கிறவராம். அவங்க அப்பா சொல்லுவாராம், என் பையன் ஃப்ளைட்ல போயிருக்கிறாருப்பா, என் பையன் ஃப்ளைட்ல போயிருக்காருப்பா, எங்க ஊந்துருமோன்னு பயமா இருக்குதுப்பா ஃப்ளைட்டு, அதனால அவர் வந்த உடனே உனக்கு ஆட்டு பிரியாணி போட்டுடுறான்ப்பான்னு சொல்லுவாராம். என்ன பண்ணுவாராம், ஆட்டுக்கறி பிரியாணி நான் சபைக்கு போட்டுறேன்ப்பா, சபையில இருக்க ஜனங்களுக்குன்னு சொல்லுவாராம். அவர் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாராம், அவர் வந்துடுவாராம், ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்துடுவாராம். வந்த உடனே அவங்க
பையன்கிட்ட சொல்வாராம், அப்பா நான் ஆட்டு பிரியாணி போடுறேன், நீ வந்தவனே சொன்னேன்னு சொல்வாராம். என்னப்பா எனக்கு காணிக்கையே வரல, வெளியூருக்கு போயிட்டு நீ ஆட்டு பிரியாணி சொல்லு. சரி அப்பா சொல்லிட்டாரு. அவர் பொண்டாட்டி சொல்வாராம், அந்த ஊழியக்காரருடைய பொண்டாட்டி, ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் போடக்கூடாது, சாப்பாடுலாம் போடக்கூடாதுன்னு கண்டிப்பாங்களாம். அவர் சொல்றாரு, எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்வேன். என் பேரண்ட்ஸ் என்ன பெத்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நானே செய்வேன்னு சொல்லிட்டு அவர் பிரியாணி போடுவாராம். பிரியாணி போடுறதுக்குள்ளார டிஜிஎஸ் அங்கிள் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருமா அவருக்கு. அப்பெல்லாம் இந்த ஃபோன் தானே இருக்கும் வீட்டில், அந்த ஃபோன் வருமா. என்னன்னு சொல்லிட்டு, அடுத்து நீ ஒரு ஊருக்கு போனோம், வெளிநாட்டுக்கு மலேசியா போனோம் அப்படி இந்த பிரியாணி போடும்போது அவர் திரும்ப வெளிநாட்டுக்கு போவாராம். வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஏர்போர்ட்ல கேட்பாங்களா, நீ எதுக்கு வந்த, ஏன் வந்தன்னு கேட்டா அந்நிய பாஷையில பேசுவாராம். இங்கிலீஷ் தெரியாது. அந்நிய பாஷை பேசின உடனே அவன் விட்டுடுவானாம். அங்க இருக்க ஆபீசர் விட்டுட்டு நீ போ, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவானாம், பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு. பாருங்க, அவங்க செஞ்சது பொறுத்தனை. மாடு மேய்க்கிறவங்களா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, சபைக்கு கொடுக்கணும், சபை ஜனங்களுக்கு கொடுக்கணும், இயேசுக்கு கொடுக்கணும்னு பொருத்தனை பண்ணாங்க. அந்த பொருத்தனை ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, கேட்டாரு. அவர் மரண வரையும் ஃபாரின் போறவராக தான் இருந்தாரு. அவருடைய பிள்ளைங்கள்லாம் ஃபாரின்ல தான் இருக்கு. அவருடைய பிள்ளைங்கள்லாம் டாக்டரா இருக்காங்க. பாருங்க, அவங்க குடும்பத்துல அவங்க பேரண்ட்ஸ் மாடு மேய்க்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஞானம் கொடுக்கணும், கர்த்தருக்கு சபைக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். அதுதான் சொல்றாரு, நீ அப்படி செய்யும் போது என் தேவனாய் கர்த்தர் உச்சிதமான கோதுமையினால் என்னை போஷிப்பார். உச்சிதமான கோதுமையினால் என்னை போஷிப்பார். அப்புறம் கண்மலை தேளினால் திருப்தியாக்குவாராம். 100 கிராம் கறி வாங்க என்னால முடியல, ஆனா கர்த்தர் 4 கிலோ கறியை கொடுத்தாரு. வாயுள்ள பிள்ளைதான் பொழைக்கும், வாயுள்ள அழுகுற பிள்ளைதான் பால் குடிக்கும். நீ அழுவுன ஆண்டவர்கிட்ட, நீ வாய் பேசுற ஆண்டவர்கிட்ட, புருஷன்கிட்ட பேசுனா வேலைக்கு ஆகாது. என் புருஷன் குடிக்காரன், ஒன்ன வேலைக்கு அவளை அடிதான் வாங்கினேன், அதுதான் மிச்சம். அவரால் ஒரே ஒரு பிளவுஸுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. ஆனா எல்லாம் அவர்கிட்ட இருக்கும் போதெல்லாம் எல்லாம் கிழிஞ்சு 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 தான் போட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு எதை எடுத்து போடலான்னு தெரியல. நீ புருஷன்கிட்ட வாயாடக்கூடாது, பிள்ளைங்கிட்ட வாயாடக்கூடாது. உன் வாய் எங்க இருக்கணும், ஆண்டவர்கிட்ட இருக்கணும். இதுதான் ரகசியம். நீ ஜெபிக்கிறவளாய், நீ முழங்கால் படி இருக்கிறவளாய் நீ காணப்பட்டாய், ஆனால் நிச்சயமா என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும். நாட்கள் வரும், சாட்சிகள் எல்லாம் நாட்கள் வரும் பொழுது இந்த இடத்துல நான் எப்படி பேசுகிறேனோ அப்படியா நீ பேசுவாய். வாய் பேசுற வாயா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, உச்சிதமான கோதுமைனால உன்னை திருப்தி ஆக்குவேன். இதையெல்லாம் கொடுத்த பிறகு நாம இன்னொரு தப்பு செய்யக்கூடாதுங்க. நீதிமொழிகள் 11:22, அநேகர் செய்யற காரியம் இந்த காரியம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்த பிறகு மதிக்கேடாய் நடக்கிற அழுக்குள்ள ஸ்திரீ, அழுகுள்ள ஸ்திரீ, சரி அழுக்குள்ள ஸ்திரீ நினைச்சு சரி மூக்குத்தி போட்டுட்டு அவ அழுக்கு ஸ்திரீ தான். யாரா போட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் தப்பிச்சுக்கிட்டேன். பாருங்க, நீ மூக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாக்கு ஜெபம் பண்ணாங்க, நல்ல ஆசீர்வாதம் வந்தது. அந்த அம்மா 2 மூக்குத்தி பெருசு பெருசா போட்டு குளிக்கல. அவ யாரு? அழுக்குள்ள ஸ்திரீ. அழக ஸ்திரீ இல்ல, அழுக்குள்ள ஸ்திரீ. அழுக்குள்ளதான் மூக்குத்தி போடுவா. கர்த்தருக்கு பிடிக்காத விஷயம் கால் கொலுசு, வெட்டி, அப்புறம் அதுதான் ஏசாயா 47 சொல்லியிருக்காரு, சிலம்பு போடக்கூடாது, மூக்குத்தியும் போடக்கூடாது. தேவனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அவர் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆசீர்வதித்தார்னா அதெல்லாம் போடக்கூடாது. போட்டுக்கோ, 100 சவரத்துல ஒரு செயினை வாங்கி கழுத்துல போட்டு, 100 சவரத்துல வளையல வாங்கி கையில போட்டுக்கோ. நாட்கள் வரும், அப்ப எத்தனை வந்து காணிக்கை பெட்டில போட்டுடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குள்ளார கர்த்தர் சபையை அளவில்லாம ஆசீர்வதிக்க போறாரு. பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த காரியம் அவர் அழகான ஸ்திரீ சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் அது அழுக்குள்ள ஸ்திரீயா தான் அதை ஆண்டவர் அழகான ஸ்திரீன்னு சொல்லியிருக்காரு. அதை போடவே கூடாது. நீ ஆசீர்வாதம் வேணும்னா தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய சபையில அவர் பாதத்தை பிடித்து கொண்டு நீ ஜெபிக்க
ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 13:22 வாசிங்க. பாவி நாஸ்தியோ நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. நீ சுதந்திரம் யாருக்கு வைக்கிறனா? நீ ஜெபிக்கிற ஜெபங்கள்லாம் உன் பிள்ளைகளுக்காக தாங்க. அதனால தான் சொல்றாரு, உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ இன்னைக்கு போயிட்டு நீ உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், என்னன்னு சொல்லிட்டு, நல்லவன் 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 என்ன செய்யறான்? தன் பிள்ளைகளுக்காக ஆஸ்திய சேர்க்கிறான். உன் ஜெபந்தான் ஆஸ்தி. உன் பிள்ளைகளுக்கு நீ ஜெபிக்கிற ஜெபந்தான் ஆஸ்தி. உன் பிள்ளைய கோணையா இருக்கலாம், உன் பிள்ளை எப்படி இருக்கலாம், அதை நேராக்குற கிருபை யார்கிட்ட இருக்கு? நீ அப்போ என்ன பண்ணணும்? கேட்கணும், என் பிள்ளை கோணையா இருக்குதுப்பா. இந்த அம்மா சொன்னாங்க, 96 சங்கீதம் சொல்லினே இருந்தேன் நானு, கர்த்தர் இப்படி சாட்சி சொல்ல வச்சாரு. இதுதான் ரகசியம். இதுதான். நேற்று கூட மதியம் வீட்டுல ஒரு அம்மா நின்றுக்கிட்டு அந்த அம்மா படி சோத்திரம் சொல்ல, என்ன பண்றாங்க தெரியல, கிட்ட போய் பார்த்தேன், கண்ணு தெரியல, பார்த்தா சோத்திரம் பண்ணி இருக்கிறாங்க. பாஸ்டருக்காக சோத்திரம் பண்ணி இருக்காங்க அந்த அம்மா நின்றுக்கிட்டு. நாளைக்கு பாஸ்டர் வந்துடணும் சொல்லிட்டு. அப்போ நான் நினைச்சேன், ஓ சரி, இங்க நம்ம இருக்கிறோம், அது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேசினா திருப்பி பேச மாட்டாங்களாம் அந்த சோத்திர நேரத்துல. இதுதாங்க நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு காரியம். சோத்திரம் பண்ணும்போது பேசக்கூடாது, சோத்திரம் பண்ணும்போது பேசக்கூடாது. இயேசுகிட்ட பேசும்போது மற்றவங்கிட்ட பேசக்கூடாது. நேத்திக்கு உனக்கு ஏதாவது மூக்கு நல்லா வாசனை வர மாதிரி கொண்டு வந்து வச்சா கூட சோத்திரம் பண்ணக்கூடாது. மோர் மார்க்கெட்ல பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. 40 நாள் ஜெபம், 40 நாள் பாஸ்டிங் போட்டாரு. பாஸ்டிங் போட்டுட்டு அவர் சொன்னாரு, நீ என்னம்மா ஜெபிக்கிறது, நானே ஜெபம் பண்ணுவோம்மா, என்னால முடியுமான்னாரு. நீ உபவாசம் போடும்போது ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கணும், அதுக்கு சாத்தான் கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக 38 நாள் உபவாசம் இருந்தாரு. நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். 39ஆவது நாள் அடுக்குமாடி வீடு. இவர் என்ன பண்ணிருக்காரு, காலையில கருவாடு வத்துன்னு இருந்திருக்காங்க மேல 3வது மாடியில. சிரிக்க கூடாது. அவர் என்ன பண்ணாரு, காலையில கருவாடு வரும்போது தூங்கினே இருந்தாராம். எழுந்தாராம், டக்குன்னு பல்ல கூட தொலைக்கல, மேல தவதப்படி மேல ஏறி போய் உள்ள கிச்சன்ல போய் கருவாடு எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, அக்கா எனக்கு சாப்பாடு போடுன்னு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. 38 நாள் உபவாசம் இருந்து 39ஆவது நாள் உண்மையாய் நடந்த சம்பவம். அந்த பாஸ்டிங் கெட்டு போச்சு. அந்த பாஸ்டிங் கெட்டு போச்சு. காரணம் என்ன? நீ போய் ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணிக்கணும், நான் உபவாசம் இருக்கேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லணும். அந்த ஜெபம் தான் உனக்கு என்ன கொடுக்கும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த 39ஆவது நாள் கருவாடு சாப்பிட்டாரு. 40 நாள் பாஸ்டிங்ல பிளட் வாமிட் எடுத்தாரு. 41ஆவது நாள் இறந்துட்டார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை வேணும். தாழ்மையாய் இருந்த மரியாளுக்கு தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாய் கிருபை தந்தார். நமக்கு தாழ்மை வேணும். நம்ம என்ன அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறது அப்படி நினைக்க கூடாது. நீ சபையில ஊழியர் இடத்துல ஜெபிக்கும் பொழுது அந்த உபவாசம் கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க கடைசியாக சங்கீதம் 37:19. அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது, நீங்க உபவாசம் எடுக்கும் பொழுது, நீங்கள் ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணும் பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னாப்பா இயேசு சொல்லுகிறார், இந்த ஆண்டு உங்களை கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற உங்களை வெட்கப்படாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்டது 37:19. திரும்ப வாசிங்க. ஏசாயா 27.
பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். 27 வாசிங்க. ஏசாயா 27:6 வாசிங்க. 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அப்படியே எழுந்து நின்று இந்த வார்த்தை எனக்கு அப்படியே பலிக்கட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா, இந்த வாக்குதத்தம் அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. அந்த நாட்களை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் தகப்பனே, அப்பா பூத்து குலுங்குகிற காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே. மகிழ்வோம்